நெஞ்சுக்கினிய நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும்னு அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கெடுக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதில் இன்றைக்கி நம்ம டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்தில் காத்தால 10 மணி 7 நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்ணுறார். பிறகு அஸ்தம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்கார இளைஞர்களுக்கு இது அற்புதமான நாள். புதுசாக வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு சரியாகவே வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க இன்னைக்கு முயற்சி செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரு கடன் உதவி எதிர்பார்க்குறீங்க, அது கிடைச்சா என் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கடன் உதவிக்கு எதிர்பார்க்கலாம், முயற்சி செய்யலாம், வெற்றி கிடைக்கும். சூரிய பகவான் 8ல் இருக்கார். அரசு அதிகாரிகளை பகைச்சிக்க கூடாது. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஆஃபீஸில் உயர் அதிகாரியை அனுசரித்து போவது நீங்கள் புத்திசாலித்தனம். ரிஷபராசி என்பர்களே, பலரும் உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் செயல்கள் கவனிக்கப்படுகிறது, அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் தெய்வம். சுக்கிர பகவானை ஆராதிக்கணும். அழகே உன்னை கொண்டாடுகிறேன், அழகே உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்னு எங்கு அழகு இருந்தாலும் அந்த அழகை ஆராதிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த நாள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் கான்டெக்ட் டெவலப் ஆகக்கூடிய நாள். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேர் இன்னைக்கு வீடு வாங்குவீங்க, ஹவுசிங் லோனுக்கு ட்ரை பண்ணுவீங்க, கிடைச்சிடும். சமூக வலைத்தள ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் நலத்தில் நீங்கள் சில பாதிப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இருக்கும், அது பார்த்து ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா இருக்கும். கடகராசி என்பர்களே, குரு பகவானுடைய அருளினால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்? கால பைரவர் வழிபடணும். கால பைரவாஷ்டகம் அற்புதமான பலன்கள் தரும். கால பைரவர் வழிபடுவதைப் போலவே சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடுன்னு இருக்கு, அது மிகச்சிறந்த லாபம் தரும். வாழ்க்கையில் நல்ல தங்கம் பெருகணுமா, நல்ல வருமானம் வரணுமா, சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். இந்த நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும், குடும்பத்தில் சந்தோஷம் தரும் நல்ல நாள். சிம்ம ராசி என்பர்களே, ஒரு பரபரப்பை இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க. ராசிநாதன் சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 ராஜ கிரகங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணுது. இந்த 2 ராஜ கிரகங்களினால் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் விலகி போயிடணும், அதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டாகக்கூடிய காலம் இது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சியான சூழல் உண்டு. லாபத்தை செவ்வாய் பார்ப்பதனால் பூமியினால் லாபம் உண்டு. புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. கன்னிராசி என்பர்களே, நன்மையான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். சந்திர பகவான் நம்ம ராசியில் இருக்கார். சூரிய பகவான் அனுகூலத்தை தருகிறார். அப்பா வழி உறவுகள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் உண்டு. அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு பரபரப்பாகவே இன்னைக்கு நம்ம செயல்பட போகிறோம். ஆனாலும் இது நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, உங்கள் முக மகிழ்ச்சி, உங்கள் முக மலர்ச்சி இருக்கு பாருங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் உம்முன்னு இருங்க, எல்லாருமே கவலையோடு இருப்பாங்க.
அப்போ இன்னைக்கு உங்களுடைய முக மலர்ச்சியை வச்சு தான் உங்களுடைய சுற்றுப்புறம் இருக்கு. மகிழ்ச்சியாக நீங்கள் இருங்க. நல்ல நல்ல செய்தியெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லாபகரமான செய்தி வரப்போகுது. உங்கள் கல்யாண ஆசை எப்படா கல்யாணம் ஆகும்னு காத்திருந்தீங்க பாருங்க, கல்யாண செய்தி கூடி வரப்போகுது. குடும்பத்தில் நல்ல செய்திகள் கூடி வரும். கொஞ்சம் உடம்பு அலுப்பு இருந்து நிவர்த்தியா. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்ன காரியத்தை சொன்னபடி செய்து முடிப்பீங்க. பிராமிஸ்ல அப்படி மிஸ் பண்ணவே மாட்டீங்க, சொன்னதை செய்து காட்டிடுவீங்க. சுக்கிர பகவானுடைய அனுகூலம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சுபகாரியங்களில் பங்கெடுப்பது, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவது, மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அப்படி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும். திருமண விஷயத்தில் மட்டும் இப்படித்தான் வரன் வேணுங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா வரன் அமைவது தள்ளி போகும். அதனால கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும் போது முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மகர ராசி என்பர்களே, நிறைந்த நன்மைகள் தேடி வருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எல்லாம் கழிஞ்சாச்சு. இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போறார். அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கவனமாக இன்னைக்கு டீல் பண்ணணும். வருமானம் நல்ல உயரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுடைய ஆடைகள், உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் இதுல ரொம்ப நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. கும்பராசி என்பர்களே, எங்கும் எதிலும் நம்பர் 1 வரணும்னு நீங்க நினைப்பீங்க. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே உங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டும் நினைப்பீங்க. ஆனா 8ல சந்திரன் போயிருக்காரு பாருங்க, மூடுல ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். யாருக்கும் எந்த ப்ராமிஸும் பண்ணக்கூடாது. இந்த காரியத்தை நான் முடிச்சு தரேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்தை இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கோங்க. பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. மீனராசி என்பர்களே, தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்ங்கிறத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. குடும்ப வருமானம் பெருகும். உங்களில் பலருக்கு இப்ப வேலை மாற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நல்ல நாள். மிகுந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?